வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 45ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள். அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள். அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியை குறித்து பார்க்கும் பொழுது, இந்த சங்கீதம் வேதம் சொல்லுகிறது அது ஒரு நேச பாட்டாகிய சங்கீதம். இந்த சங்கீதத்தை ஒரு திருமண வீட்டிலே பாடுவதற்கு ஏற்ற ஒரு சங்கீதம் என்று இந்த வேதத்தினுடைய பின்னணி சொல்லுகிறது. ஒரு நேச பாட்டாகிய சங்கீதம். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்கிற உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிற ஒரு சங்கீதம். அது மாத்திரமல்ல, நம்முடைய மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கும் சபையாகிய மணவாட்டிக்கும் இடையில் இருக்கக்கூடிய உடன்படிக்கையையும் உறவையும் உறுதிப்படுத்துகிற ஒரு சங்கீதம். நம்முடைய தேவன் ஒரு மணவாளன், சபை ஒரு மணவாட்டி. அந்த மணவாட்டியில் நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த மணவாளனாகிய அந்த புருஷனாகிய அந்த கர்த்தராகிய தேவனுக்கு நாம் ஒவ்வொருவரும் கன்னிகைகளாக, ஒவ்வொருவரும் பரிசுத்தமான மணவாட்டிகளாக இந்த பூமியிலே வாழ்வதற்கும் ஜெயம் எடுப்பதற்கும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 9ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகளும் உண்டு. ராஜஸ்திரீ ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பரிசத்தில் நிற்கிறாள். குமாரத்தியே கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. உன் ஜனத்தை நீ மறக்கணும், உன் தகப்பன் வீட்டை மறந்து விடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுகிறது. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். எப்பொழுது மணவாட்டினுடைய அழகில் ராஜா பிரியப்படுகிறார்? வேதம் சொல்லுகிறதை போல அரச குமாரத்தியை போல இருக்கிற ஒரு தோற்றத்திலே ராஜா பிரியப்படலை. அநேக நாயகிகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட அநேக நாயகிகளுக்குள்ளே அரச குமாரத்திகள் இருக்கிறாங்க. அந்த அரச குமாரத்திகள் எல்லாம் ஓப்பீரின் தங்கம் அணிந்தவர்களாக வலது பரிசத்தில் நிற்கிறார்கள். அவர்கள் அணிந்திருக்கிற தங்கம் விலையேற பெற்ற ஒன்றை அணிந்திருக்கிறார்கள். அப்படி அணிந்து கொண்டு அவர்கள் நிற்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட மணவாட்டியே, குமாரத்தியே, நீ கேட்டுக்கொள்ள வேண்டும், உன் செவியை சாய்த்து சிந்தித்து கொள்ள வேண்டும். உன் ஜனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். மணவாளன் தன்மேல் ஒரு பிரியத்தை வைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டும். மணவாளனும் மணவாட்டின் மேலே ஒரு பெரிய பிரியத்தை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். அப்போ மணவாட்டினுடைய ஆடை ஆபரணங்கள், தோற்றம், அவள் அலங்கரிக்கப்பட்டிருக்கிற விதம், இதனாலெல்லாம் மணவாளன் திருப்தி அடையல. மணவாளன் அந்த அழகில் பிரியப்படலையா? எப்பொழுது அந்த அழகில் பிரியப்படுகிறாள்? வேதம் சொல்லுகிறது, உன் ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் நீ மறந்து விடும் பொழுது அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். ஆண்டவரை பிரியப்படுத்துவது, மணவாளனை பிரியப்படுத்துவது மாத்திரமே மணவாட்டினுடைய நோக்கம். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் தேவனுக்கு மணவாட்டியாக இருக்க வேண்டுமானால் என்னுடைய எதிர்பார்ப்பு நோக்கம் எல்லாம் என் மணவாளனாகிய கிறிஸ்துவை எப்படி நான் பிரியப்படுத்துவேன், மணவாளனோடு கூட எப்படி நான் கல்யாண விருந்தில் நான் பங்கெடுப்பேன், ஒரு உயர்ந்த வஸ்திரத்தை தரித்து கொள்வேன், எப்படி நான் மணவாட்டியாக ஆயத்தப்படுவேன் என்று சொல்லி நானும் நீங்களும் அந்த எதிர்பார்ப்போடையே மணவாளனோடு கூட அவரை பிரியப்படுத்துவ எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ முதல்ல என்ன செய்யணும்? உன் தகப்பனுடைய வீட்டையும் உன் ஜனத்தையும் நீ என்ன செஞ்சிடணும்? மறந்துடணும். எவள் ஒருத்தி முந்தைய வாழ்க்கையை, முந்தைய காரியத்தை, தன் தகப்பனுடைய வீட்டை, தான் வந்த வழியை, தான் எதிலிருந்து கர்த்தர் அவர்களை கொண்டு வந்தாரோ அந்த காரியத்தெல்லாம் மறந்துவிட்டு மணவாளனுடைய இருப்பிடத்திலே, மணவாளனுடைய பிரசனத்திலே, மணவாளனுக்கு அருகிலே மணவாளனுடைய பிரியத்தை எதிர்பார்த்து தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களோ, அப்பொழுதுதான் ராஜா அந்த மணவாட்டின் மேலே
பிரியமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, ஆமென். வேதம் என்னெல்லாம் சொல்லுகிறது? ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றின் மூக்கிலுள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். பன்றியின் மூக்கிலுள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ, அவள் அழகாயிருக்கிறவள் தான், ஆனால் அவளுடைய நடக்கை மதிகேடாய் நடக்கிறாள். அப்படி மதிகேடாய் நடக்கிறவளை வேதம் எதோடு ஒப்பிடுகிறது? பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானமாக இருக்கிறது. ஆமென். அழகு இருக்கிறது உண்மைதான், அழகை விட மதிநுட்பம் இருப்பது மிக மிக அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. 10 கன்னியர்கள், அதில் 5 பேர், 2 பேருமே விளக்கை எடுத்துட்டு போனார்கள். எல்லாம் அவர்கள்கிட்ட இருந்துச்சு. மணவாளன் வரப்போகிறார் என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆயத்தமாக்கப்பட்டிருந்தார்களா? ஆயத்தமாக இருந்தாங்க. எப்பொழுது மணவாளன் வருவார்னு யாருக்கும் தெரியாது. வேதம் சொல்லுகிறது, அதில் புத்தியுள்ள கன்னிகைகளும் இருந்தார்கள், புத்தி இல்லாதவர்களும் இருந்தார்கள். புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு எதை எடுத்துகிட்டு போனாங்க? எண்ணெயை எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் புத்தி இல்லாதவர்களோ தங்கள் தீவட்டிகளோடு எண்ணெயை எடுத்து போவதற்கு அவர்கள் மறந்து விட்டார்கள். மணவாளன் வருவதற்கு தாமதித்து கொண்டே இருக்கிறது. திடீரென்று மணவாளன் வந்து விட்டார் என்கிற சத்தம் வருகிறது. அப்பொழுது ஆயத்தமாக்கப்பட்ட அந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகள் மணவாளனோடு போய்விட்டார்கள். புத்தி இல்லாதவர்களோ கைவிடப்பட்டார்கள். பிரியமானவர்களே, நாம் அழகு இருக்கலாம், ஆனால் அதை காட்டிலும் புத்தி ரொம்ப அவசியம். மதிகேடாய் நடக்காதபடி மதிநுட்பமாய் நடப்பதை வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம் இன்னொரு வசனம். சாராளை குறித்து நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே வாசிக்கிற அந்த வார்த்தையை கேட்போம். வாசிப்போம். 31:30. சௌந்தரியம் மஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியோ புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயப்படுகிறவள் தான் புகழப்படுவாள். அழகெல்லாம் வீண், சௌந்தரியம் வஞ்சிக்கக்கூடிய வல்லமை உடையது. ஆனால் யார் கர்த்தருக்கு பயப்படுகிறாளோ அவள் தான் என்ன புகழப்படுவாள். இதெல்லாம் ஒரு மனவாட்டிக்குரிய தகுதி. இந்த வசனங்களெல்லாம் எதை காண்பிக்கிறது? அழகை காட்டிலும் மதியுள்ளவங்களாக இருப்பது ரொம்ப முக்கியம். சௌந்தரியத்தை காட்டிலும் எது ரொம்ப முக்கியம்? கர்த்தரால் புகழப்படுதல் ரொம்ப முக்கியம். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றதாய் அதிகமாக இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் அதிக அழகை காட்டிலும் இன்னும் ஒரு அதிகமான காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. மணவாட்டியினுடைய அலங்காரம் அழகு மாத்திரமல்ல, சௌந்தரியம் மாத்திரமல்ல, அதற்கு வேற காரியங்கள் இருக்கிறது என்பதை இந்த வசனங்கள் எல்லாம் காண்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன், உங்களுக்கு அப்பொழுதுதான் புரியும். வாசிக்கலாம். ஓசியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நித்திய விவாகத்திற்கென்று இஸ்ரவேலே உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். உன்னை எனக்கு நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் நியமித்துக் கொள்வேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். நித்திய விவாகத்திற்கென்று உன்னை நியமித்துக் கொள்வேன் என்று கர்த்தர் இஸ்ரவேலை பார்த்து ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே சொல்லுகிறார். ஏன் இஸ்ரவேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார்? ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் இஸ்ரவேலை பார்த்து என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேல் ஒரு பலனற்ற திராட்சை செடி. இஸ்ரவேல் ஒரு திருப்பி போடாத யூதா, திருப்பி போடாத எப்பிராயிம், திருப்பி போடாத அப்பம். இந்த வார்த்தைகள் எல்லாம் எதை குறிக்கிறது? இஸ்ரவேல் ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையாக உத்தமமாக ஒரு மனவாட்டியாக, ஆண்டவர் விரும்புகிற எதிர்பார்ப்புள்ள ஒரு மனவாட்டியாக இருக்கவில்லை. இஸ்ரவேலில் இருக்கிற அநேகர்
கர்த்தராகிய தேவன் யார் என்பதை அறிந்திருந்தும் அவர்களுக்கென்று பிரமாணங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதை அவர்கள் விளங்கி கொண்டிருந்தும் அவர்கள் தங்களுக்கென்று பாகால்களையும் மற்ற விக்கிரகங்களையும் தேடி அதை தொழுது கொண்டு அதை தங்களுடைய மணவாளனாக தங்களுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற பரிதபிப்போடு அங்கலாய்ப்போடு கர்த்தர் இஸ்ரவேலை பார்த்து ஓசியாவின் மூலமாக பேசி அது வார்த்தையை கொண்டு மனம் திரும்ப வேண்டும் என்று சவாலிடுகிறார். அதான் ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமென், அல்லேலூயா. இஸ்ரவேல் தனக்கென்று தேவன் விசேஷப்படுத்தி தெரிந்து கொண்ட ஒரு மக்கள் கூட்டம், ஒரு ஜனம், ஒரு தேசம். இந்த உலகத்தில் ஏராளமான தேசமும் ஜனங்களும் இருந்தாலும் கர்த்தர் இஸ்ரவேலை விசேஷப்படுத்தி தனக்காக அவர் தெரிந்து கொண்டார். தனக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று அதற்கென்று பிரமாணத்தை கொடுத்து அழகுபடுத்தி இருந்தார். அதற்கென்று தீர்க்கதரிசிகளை கொடுத்தார். அது பூமியிலே தன்னுடைய பிரசனத்தை உணர வேண்டும் என்பதற்காக ஆலயத்திலே அதன் நடுவிலே அவர் வாசம் பண்ணினார். இஸ்ரவேலோடு இருந்து பலத்த அற்புதங்களை செய்து தான் அவரோடு இருக்கிறோம் என்பதை நிரூபித்தது மாத்திரமல்ல, விரோதிகளுக்கும் சத்துருக்களுக்கும் ஆமேன் அவர் சத்துருவாக நின்று இஸ்ரவேலை ஆமேன் காப்பாற்றினார். அவ்வளவு வல்லமையுள்ள தேவனாக அற்புத அடையாளங்களினால் அவருடைய மணவாளன் தான் என்பதை தேவன் காண்பித்துக் கொண்டே இருந்தார். அவர்தான் சொன்னார், நித்திய விவாகத்திற்கென்று உன்னை நான் நியமித்துக் கொள்வேன். நான் உன்னை உண்மையாகவும் இரக்கத்தோடும் உருக்கத்தோடும் நீதியோடும் நியாயத்தோடும் உன்னை எனக்கென்று நியமித்துக் கொள்வேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய் என்று சொல்லி கர்த்தர் அந்த இஸ்ரவேலை தனக்கென்று ஒரு மனவாட்டியாக நியமித்துக் கொள்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருந்தார். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் தேவனுக்கு தூரமானவர்கள் அல்ல. இந்த வேதம் அற்புதமான ஆசீர்வாதமான ஒரு புஸ்தகம். இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய ஆதியாமத்தில் இருக்கிற ஒரு வசனத்தை வெளிப்படுத்தல இருக்க விசேஷத்தில் இருக்கிற இன்னொரு வசனத்தோடு நாம் இணைக்க முடியும். ஆமென். பழைய ஏற்பாட்டிலே தேவன் எழுதி கொடுத்திருக்கிற ஒரு பிரமாணம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு பிரமாணத்தோடு இணைக்கப்பட்டதாகவே இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட எல்லா விதமான தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாக தேவன் புதிய ஏற்பாட்டை நம் கையிலே கொடுத்திருக்கிறார். ஆமென். தேவன் பழைய ஏற்பாட்டிலே தம்முடைய ஜனங்கள் எங்கெல்லாம் கூடியிருந்தார்களோ அவர்கள் மத்தியிலே கர்த்தர் இருந்தபடினால் அந்த இஸ்ரவேல் தேசத்தை ஜனங்களை தன்னுடைய சபை என்று அழைத்தார். புதிய ஏற்பாட்டில் எங்கோ வாழ்ந்தோம், எப்படியோ இருந்தோம், இருளின் அதிகாரத்திலே சிக்கி கொண்டிருந்தோம். கொலைசேயர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம்முடைய அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தினவராகிய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இருளின் அதிகாரத்தில் இருந்த என்னையும் உங்களையும் பாவத்திலிருந்தும் அசுத்தங்களிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் பலவிதமான போராட்டங்களிலிருந்தும் வெறுமையிலிருந்தும் ஒவ்வொருத்தருடைய சாட்சியும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. எப்படியோ நம்முடைய மனக்கண்களை திறந்து தான் தெய்வம் என்றும் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், ரத்தம் சிந்தினார், எனக்காகவும் உங்களுக்காகவும் ஒரு பெரிய பரலோகத்தையும் ஒரு மகிமையான வாசஸ்தலத்தையும் பெரிய பெரிய கிரீடங்களையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் ஒரு நித்திய வாழ்க்கையும் ஒரு எட்டர்னல் லைஃப் முடிவில்லாத ஒரு வாழ்க்கையை நமக்காக வைத்திருக்கிறேன் என்பதையும் குறித்து கர்த்தர் நம்மோடு கூட திட்டம் தெளிவுமாய் இந்த வேதத்தின் மூலமாய் நம் கையில் எழுதி கொடுத்திருக்கிறார். அதன் பாதையில் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார், நம்மை நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளமாக தான் இன்றைக்கு உங்களை கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, உன்னை நித்திய விவாகத்திற்கென்று நியமித்துக் கொள்வேன். உன்னை இரக்கத்தோடும் உருக்கத்தோடும் நீதியோடும் நியாயத்தோடும் உன்னை நியமித்துக் கொள்வேன். நீ என்னை அறிந்து கொள்வாய். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தின் மேல் பச்சதாபம் பாராட்டி நேசித்து அன்பு பாராட்டி அதை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணி தனக்கென்று தெரிந்து கொண்டதை போல புதிய ஏற்பாட்டிலே சபையை தன்னுடைய மனவாட்டியாக தன்னுடைய பக்கத்தில் இருக்கிற ஒரு காரியமாக தன்னுடைய வலது பரிசத்தில் இருக்கக்கூடிய ஆமென் ஆபரணங்களினால் அலங்கரிக்கப்பட்ட ஒன்றாக கர்த்தர் நியமித்திருக்கிறார். அந்த சபைக்குள்ளே அந்த மனவாட்டிகளுக்குள்ளே ராஜகுமாரத்திகளும் உண்டு, அரச குமாரத்திகளும் உண்டு. அப்படிப்பட்ட அந்த மனவாட்டிக்குள்ளே நீங்களும் நான் இருக்கிறீங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். அப்போ இப்படி தேவன் நித்திய விவாகத்திற்கென்று நம்மை நியமித்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்முடைய அழகில் பிரியப்பட வேண்டுமானால் நாம் இந்த உலகத்தினுடைய ஜனத்தையும்
தகப்பனுடைய வீட்டையும் முந்தைய வாழ்க்கையும் எந்த விட்டு வந்த எந்த காரியமோ அதையும் மறந்து விட்டு ஆண்டவருக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்பும் போது நம்முடைய அழகில் கர்த்தர் பிரியப்படுகிறார். இந்த அழகு ஒரு வெளியிலே இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை குறிக்கிற அழகு அல்ல. எப்படி நாம் உடை உடுத்திருக்கிறோம் என்பதை பற்றிய அழகு அல்ல. எவ்வளவு உயரமாக இருக்கிறோம் என்பதை பற்றிய அழகு அல்ல. எவ்விதமாய் நமக்கு பேச வருகிறது என்பதை பற்றிய அழகு அல்ல. அது உள்ளான ஆத்துமாவில் இருக்கிற பலனை பற்றிய அழகை வேதம் அற்புதமாய் வர்ணிக்கிறது. வாசிக்கலாம். 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து போகிறது. அதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனை எதிர்க்கிற போராடிக்கிற எங்கள் புறம்பான மனுஷனோடு கூட பல விதத்தில் பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய எங்கள் புறம்பான மனுஷனை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று இங்கே போர் செய்கிற காரியங்களை குறித்து நாங்கள் ஒரு நாளும் பயப்படுவதில்லை, கவலைப்படுவதில்லை, சோர்ந்து போவதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆமென். கிறிஸ்டியானிட்டி எவ்வளவு பெரிய மேன்மையானது என்று சொன்னால், அது உள்ளான மனிதனுக்குள்ளே என்னை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி, ஆமென், என்னை உயிர்ப்பித்து, உள்ளான மனிதனுக்குள்ளே என்னை விடுவித்து, உள்ளான மனிதனுக்குள்ளே தெய்வீக அன்பை உணர செய்து, உள்ளான மனிதனுக்குள்ளே தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க வைத்து, என் உள்ளான மனிதனாகிய என் ஆத்துமாவை பலப்படுத்துகிறது, என் ஆவியை உறுதிப்படுத்துகிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய உள்ளான மனிதனுக்குள்ளே ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வேலையை செய்கிறது. அது நம்மை நாளுக்கு நாள் புதிதாக்குகிறதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கு தான் ஒரு விசேஷம் இருக்கிறது. ஒருவேளை இந்த சரீரத்துக்கு வயதாகலாம், இந்த சரீரத்துக்கு வயதாகி சரீரத்தில் இருக்கிற உள்ளுறுப்புகள் வயதடையலாம். ஆனால் என் ஆத்துமா வர வர இளமை அடைகிறது. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. கழுகுக்கு சமானமாய் நம்முடைய பலனை கர்த்தர் வர வர புதுப்பிக்கிறார். ஆமென். ஒரு நல்லா ஜெபிக்கிற தேவனோடு நல்ல உறவாடுகிற தேவ பிள்ளையினுடைய ஆத்துமாவிலே ஒரு புதிதாக்கப்படுதலின் விசேஷத்தை அவன் உணர முடியும். தேவ பிரசன்னத்தை உணர முடியும். அவனுக்குள்ளே பரலோகத்தினுடைய ஞானம் இறங்கும், பரலோகத்தினுடைய கிருபைகள் அவனுக்குள்ளே இறங்கும், வாஞ்சைகள் அவனுக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகும். நாளுக்கு நாள் அந்த உள்ளான மனிதனுக்குள்ளே அவன் புதிதாக்கப்படுவான். அதுதான் தேவன் விரும்புகிற அழகு. ஆமென். நீங்கள் எவ்வளவு விலை உயர்ந்த ஆடையை தரித்திருக்கிறீர்கள் என்பது பற்றி ஆண்டவருக்கு முக்கியமில்லை. அதை நீங்கள் தரித்து கொள்வதானால் அது ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் எவ்வளவாய் நீங்கள் உங்களை வசதிப்படுத்தி வைத்துக் கொள்கிறீர்கள் என்பதை பற்றி தேவனுக்கு முக்கியமல்ல. ஆனால் உங்கள் உள்ளான மனிதன் எவ்வளவு ஸ்திரமாய் பலனாய் விசுவாசத்திலே உறுதியாய் வசனத்திலே ஆளப்பட்டு தேவனுடைய கனிகளினால் நிறையப்பட்டிருக்கிறான். உங்கள் உள்ளான மனிதன் எவ்வளவாக புதிதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். அந்த தேவனுடைய புதிதாக்குதலின் வல்லமையில் நீங்கள் எவ்வளவாக அனுபவத்தை பெறுகிறீர்கள் என்பதே முக்கியம். இன்றைக்கு அநேக கிறிஸ்துவர்கள் ரிலீஜியஸ் கிறிஸ்டியன்ஸாக இருக்க விரும்புகிறார்கள். இவங்களுடைய ரிலிஜன் என்ன? கிறிஸ்டியன். ஐ எம் எ கிறிஸ்டியன். அது ரிலிஜன். ஆனால் கர்த்தர் ஒரு ரிலிஜனை உருவாக்குவதற்காக, ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்கு பூமிக்கு வரவில்லை. ஒரு ஆவிக்குரியவனாக உங்களையும் என்னையும் மாற்றுவதற்கு வந்தார். உங்களை என்னையும் ஸ்பிரிச்சுவலாக வைப்பதற்கு வந்தார். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அப்போ தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கும் போது இந்த வசனம் சொல்லுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன? நான் தேவ சமூகத்திலிருந்து என்னை புதிதாக்கி கொள்ள முடியும். தேவ சமூகம் என்னை ஒவ்வொரு நாளும் புதிதாக்கி கொண்டே இருக்கிறது. நான் சோர்வோடும் பயத்தோடும் கலக்கத்தோடும் வேதனையோடும் பலவீனத்தோடும் வியாதியோடும் பலவிதமான கஷ்டங்களோடும் அவநம்பிக்கைகளோடும் நான் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து நன்றாக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆண்டவரை உயர்த்தி பாடி துதித்து வசனத்தை வாசித்து நான் அந்த வேலையை உண்மையாக செய்யும்போது உண்மையாகவே தேவன் எங்கேயோ இல்லை, என் துதியில் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். நான் எங்கே ஜெபிக்கிறேனோ அந்த இடத்துல அங்கே அசைவாடுகிறவராக இருக்கிறார். என் ஆத்துமாவை என் ஆவியை உயிர்ப்பிக்க செய்கிறார். எனக்குள்ளே என் கேள்விகளுக்கான பதிலை கொடுக்கிறார். எனக்கு ஒரு விடுதலையை உண்டாக்குகிறார். ஏனென்றால் ஒரு
தாய் ஒரு செட்டையை விரித்து, ஒரு கழுகு தன் செட்டையை விரித்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடுகிறதை போல தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளின் மேல் தன் செட்டைகளை விரித்து அவருடைய பிரசன்னத்தை கொண்டு அசைவாடி உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். அவருடைய அபிஷேகத்தை கொண்டு ஆண்டவர் உங்களையும் என்னையும் நிரப்பி ஆமென் பலப்படுத்தி நம்முடைய உள்ளான மனிதனை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒரு புதிதாக்குதல். அதாங்க கிறிஸ்டியானிட்டியோட பெரிய பிளஸ் என்ன தெரியுமா? ஒரு புதிதாக்குதல். ஒரு புதிதாக்குதல். நான் ஜெபிக்க 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 நான் புதிய மனுஷனாக மாறுறேன். என்னுடைய சிந்தை புதுப்பிக்கப்படுதே. என் வார்த்தைகளில் ஒரு விசுவாசம் வந்துடுது. அந்த விசுவாசம் என் இருதயத்தில் தேவன் உண்டாக்குன விசுவாசமாக இருக்குது. அப்படி விசுவாசம் வந்ததுனால என்னுடைய சந்ததிகளுக்குள்ளே தேவனுடைய பிரசன்னம் வருது. என்னுடைய எதிர்காலம் ஆண்டவருக்கு முன்பதாக அவருடைய ஞானத்தினாலே எனக்கு முன்பாக இருக்கிற இருள் நிறைந்ததா அவநம்பிக்கையாக இருந்த எதிர்காலம் மாற்றப்படுகிறது. என் எதிர்காலத்தில் நம்பிக்கையும் வெளிச்சமும் உண்டாகிறது. புறத்தோற்றங்களின் எந்த காரியமும் தேவனை கவர்வதில்லை. புறத்தோற்றங்களின் அழகுகள் எல்லாம் மணவாட்டிக்குரியதாக கர்த்தர் பார்க்கல. ஆண்டவர் நம்முடைய உள்ளான மனிதனுடைய பலனை பார்க்கிறார். அதை தான் நான் இவ்வளோ நேரம் பேசியிருக்கிறேன். அப்போ ராஜா என் அழகில் பிரியப்படணும். உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். நீ ஓப்பீரின் தங்கத்தை அணிந்து கொண்டிருப்பதினாலோ, உன் வஸ்திரங்கள் விலையேறப்பட்டதா இருப்பதினாலோ, நீ அரச குமாரத்தியா இருப்பதினாலோ, உன்னுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தாலும் சரி, அது ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை. நீ ஒன்றை அறிந்து கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். நித்திய விவாகத்திற்கென்று உன்னை நியமித்திருக்கிறார். எருசலேமே, நித்திய விவாகத்திற்கென்று உன்னை நியமித்திருக்கிறார். சபையே, நித்திய விவாகத்திற்கென்று உன்னை நியமித்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட தனிப்பட்ட விசுவாசியே, ஊழியக்காரனே. அதான் கர்த்தர் பேசுகிறார். இப்போ ஆண்டவர் ராஜா அழகில் பிரியப்படுகிற அழகு என்ன என்பதை உங்களுக்கு நான் ஒவ்வொன்றாய் காண்பித்து கொடுக்க வாஞ்சிக்கிறேன். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. யோசேப்பு சொல்லுகிறான், போத்திபாருடைய மனைவியை பார்த்து, எகிப்தின் பெரிய அதிகாரியினுடைய மனைவியை பார்த்து சொல்லுகிறான், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியா, போத்திபாருடைய என்னுடைய அதிகாரியினுடைய மனைவியா இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று யோசேப்பு என்கிற ஒரு அடிமை சொன்னான். எபிரேய அடிமை. அவனை குறித்து வேதம் இன்னும் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகியால் அவன் தனக்கு உண்டானது எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருக்க மற்றொன்றை குறித்து விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். சௌந்தரியமுள்ள முகமும் உடையவனாயிருந்தான். யோசேப்பினுடைய புற அழகை வேதம் அழகாக சித்தரிக்கிறது. யோசேப்பு அழகான முகம், ரூபமும் சௌந்தரிய முகம் உள்ளவனாக இருந்தான். யோசேப்பினுடைய முகத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அழகான ரூபம் அவனுக்கு இருந்துச்சு. அவன் தோற்றமே, அவன் ஸ்ட்ரக்சரு, அவன் ஃபிசிக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சான். முகம் மாத்திரம் இல்லை, அவனுடைய தோற்றம் முழுவதுமே அழகாக இருந்துச்சான். வேதம் சொல்லுகிறது சௌந்தரியமான முகம் அவனுக்கு இருந்துச்சு. அப்படி யோசேப்பை குறித்து வேதம் வர்ணிக்கிறது. அப்பொழுது அந்த போத்திபாருடைய மனைவி, அந்த அதிகாரிக்கு இணையான அதிகாரம் உடையவள். யோசேப்போ அந்த வீட்டிலே, அந்த எகிப்திய வீட்டிலே ஒரு அடிமையாக இருந்தவன். ஆனால் கர்த்தருக்கு பயந்திருக்கிறவன், கர்த்தரை நேசிக்கிற ஒரு மனுஷன். அப்படி இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் இந்த போத்திபாருடைய மனைவி யோசேப்பின் மேலே கண் போட்டு எப்படியாவது அவனை பாவத்தினாலே கரைப்படுத்த வேண்டும், தன்னுடைய இச்சைக்கென்று அவனை பயன்படுத்தி விட வேண்டும் என்று அவள் ஒவ்வொரு நாளும் முடிவு செய்து அவனோடு போராட ஆரம்பிக்கிறாள். அப்படி அவள் போராடின பொழுது யோசேப்பு சொல்லுகிற பதில் அதுதான் இப்போ நம்ம வாசித்தோம். அவர் என்னை நம்பி இவ்வளோ பெரிய காரியத்தை கொடுத்திருக்கும்போது, இவ்வளோ பெரிய நீ கூப்பிடுகிற இந்த பொல்லாங்கான பாவ காரியத்துக்கு உடன்பட்டு நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான்.
இப்படி வசனம் சொல்லுகிறது, அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு கூட பேசிக்கொண்டே இருந்தால் அவளுடைய எந்த ஒரு காரியத்திற்கும் யோசேப்பு சம்மதிக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது ஒரு நாள் வீட்டில் ஒருத்தருமே இல்லை. பயங்கரமான ஒரு சாதகமான சூழ்நிலையை அவள் தனக்கு ஏதுவாய் மாற்ற விரும்புகிறாள். அப்படி மாற்ற விரும்பும் பொழுது வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு தன் வஸ்திரத்தை பிடித்து அவளுடைய கையிலே தன் வஸ்திரத்தெல்லாம் விட்டுட்டு நிர்வாணமாக அவளை விட்டு ஓடிப்போனான். அழகான தோற்றமுடையவன், சௌந்தரியமான முகமுடையவன். அந்த வீட்டிலே அவனிலும் பெரியவன் ஒருத்தனும் இல்லை, அந்த வீட்டிலே ஒருவனும் இல்லை இந்த பாவம் செய்வதற்கான சூழ்நிலை வந்த பொழுது. ஆனால் யோசேப்பு இந்த எத்தனையான இந்த காரியங்களை எல்லாம் தனக்கு சாதகமாக பயன்படுத்தாம தன் மேலாக ஒரு மணவாளன் இருக்கிறார். அந்த மணவாளன் தன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். போத்திபார் பார்க்கல. போத்திபார் வீட்டில் இருக்கிற ஒருத்தனும் பார்ப்பதற்கான சூழல் இல்லை. 9ஆம் வசனம் சொல்லுகிறார், அந்த மணவாளனுக்கு விரோதமாக இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு நான் உடன்பட்டு பாவம் செய்வது எப்படி? அந்த மணவாளனுக்கு விரோதமாய் ஒரு நாளும் நான் மறைந்திருக்க விரும்பவில்லை. நான் அவருடைய மணவாட்டியாய் இருக்க விரும்புகிறபடினால் அந்த மணவாளனுடைய கவனத்திலேயே நான் இருக்க விரும்புகிறேன், அவருடைய பார்வைக்குள் இருக்க விரும்புகிறேன். அதனால் இந்த சிற்றின்பமான என் ராஜா, என் மணவாளன் பிரியப்படாத இந்த காரியத்தின் மேலே என் இருதயத்தை வைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு தன் வஸ்திரத்தை விட்டுவிட்டு இவ்வளவு காரியங்கள் இருந்தும் அவன் உதறிவிட்டு ஓடிப்போனான். நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய சாதகமான சூழ்நிலைகள் வரும். அநேக நேரங்களிலே நம்முடைய தோற்றம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை விட்டு விலக செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். நமக்கு இருக்கிற திறமைகள் சிலர் நம்மை பாவ சந்தோஷத்திற்கு உடன்படுவதற்கான வழியை உண்டாக்கும். நமக்கு இருக்கிற ஏதோ ஒரு கவர்ச்சியான காரியம் பிறரை இழுக்கும். அங்கே இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் கூட பாவம் செய்வதற்கு சரியான காரியத்தை நமக்கு உண்டாக்கி காண்பிக்கும். அதற்கு மத்தியில் யோசேப்பு சொன்னான். வேதம் சொல்லுகிறது, தீமோத்தேயுவின் நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். யோசேப்பு வேசித்தனத்திற்கு விலகி ஓடினான். அதனுடைய விளைவு என்ன? அவன் பொய் குற்றச்சாட்டு சூட்டப்பட்டு சிறைச்சாலையில் சிறை கைதியினுடைய ஒரு ஆடையை அணிந்து கொண்டு அவன் போய் ஒரு சிறைச்சாலைக்காரனுக்கு கீழாக சிறை கைதியாக இருந்தான். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்து புத்தகம் 41ஆம் அதிகாரத்தை வீட்டில் வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு நாள் ராஜா ஆள் அனுப்பி இந்த யோசேப்பை வர சொல்லுகிறான். யோசேப்புக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ரகசியங்களை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தும்படியான சொப்பனக்காரனாக அவன் இருந்தான். தேவனுடைய வெளிப்பாட்டின் வரம் அவனுக்கு இருந்தது. அதன் விளைவாக அவன் மேல் இருந்த அந்த சிறை கைதியினுடைய வஸ்திரத்தை கர்த்தர் எடுத்து பார்வோன் ராஜா அவனுக்கு மெல்லிய வஸ்திரத்தை தரித்து அவனை கூட்டிக் கொண்டு வந்து தான் கண்ட சொப்பனத்திற்கு அர்த்தத்தை கேட்கிறான். அந்த அர்த்தத்தை மிக துல்லியமாக தேவ வரத்தை கொண்டு யோசேப்பு சொன்னதுனால அவனை எகிப்தின் 2ஆம் அதிகாரியாக நியமிக்கிறான். கர்த்தர் அவனை அந்த தேசத்தில் உயர்ந்த அடைக்கலத்தில் வை சகல அதிகாரங்களையும் அவன் கையிலே கொடுத்தார். என்னை கவனிங்க பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது. நாம் வாழ்க்கையில் நமக்கு எதெல்லாம் லாபமாக இருக்கிறதோ அதையெல்லாம் கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் நிமித்தம், ராஜ்யத்தின் நிமித்தம், ஆளுகை நிமித்தம், மனவாட்டின் என்ற ஸ்தானத்தை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவைகளையெல்லாம் நஷ்டப்படவும் குப்பையுமாக எண்ண வேண்டியது இருக்கிறது. ஒரு முறை ஒரு காரியத்தை அதே ஊழியக்காரர் சொல்லி நான் என் காதில் கேட்டேன். இன்னொரு சகோதரன் மூலமாக கேட்டேன். அவர் தன்னுடைய தகப்பனுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவங்க தலைமை சபைக்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராமத்திலிருந்து ஜனங்கள் வருவாங்க. தலைமை சபை கும்பகோணத்தில் இருக்குது. அப்போ ஒரு நாள் இவர் வாரந்தோறும் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருக்கிற விசுவாசிகளை சந்தித்து அவர்களுக்காக ஜெபித்து அவர்கள் மூலமாய் மற்றவர்களையும் சந்தித்து மீண்டும் வீடு வந்து சேருவார். அப்படி ஒரு முறை ஒரு கிராமத்திற்கு போகிறார். அங்கே கடைசி பஸ்ஸு
ஃபுல்லாக அந்த கிராமத்தில் 24 மணி நேரம் பஸ் வராது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தோடு பஸ் போக்குவரத்து நின்றும். இவர் வீடுகள்லாம் சந்தித்து வந்துட்டார். கடைசியாக அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு விசுவாசியின் வீட்டுக்கு வந்திருக்கிறார். அந்த விசுவாசி ஒரு விதவை ஸ்திரீ, கணவனை இழந்தவர்கள், யங் விடோ அவங்க. அப்போ அவங்க வீட்டில் கடைசியாக அவர் உட்கார்ந்து அவருக்கு டீ கொடுக்குறாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது அவர் உண்மையாக நடந்ததை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த நேரம் அவர் பேசி கொண்டிருக்கும்போது அந்த பெண் இந்த போதகத்தினாலும் இவர் ரொம்ப இளமையான போதகராக இருந்தார். நன்றாக கிருபையாய் பிரசங்கம் பண்ணவும் பாடவும் தாளந்து உடையவராய் வரங்கள் செயல்படுகிற மனிதனாக இருந்தபடினால் அவள் அந்த போதகரோடு கூட தவறான விதத்தில் பேச ஆரம்பிக்கிறார். பேசி அவரை எப்படியாவது தன் வயப்படுத்த வேண்டும், அன்றைக்கு இரவு அவரை தங்க வைக்க வேண்டும் என்று அவள் முயற்சி செய்கிறார். கடைசி பஸ்ஸு ஒரு குறிப்பிட்ட நேரம், அதை விட்டுட்டா பஸ்ஸு போயிடும். அதற்கு பிற்பாடு வீடு போய் சேர முடியாது. நான் சொல்லுகிறது 25 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். கடைசி பஸ்ஸு, இவர் அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில் இருக்கிறார். அந்த நேரத்தில் அவருடைய இருதயமெல்லாம் இழுக்கப்படுது, உலகம் இழுக்குது, பாவம் இழுக்குது. திடீரென்று அவர் காதுகளிலே ஒரு பஸ்ஸோட ஹாரன் சத்தம் அவருடைய உணர்வை தூண்டி எழுப்புது, தட்டி எழுப்புது, உயிர்ப்பிக்குது. ஒரு சத்தம் மாத்திரம் வருது. அவர் ஒரு மயக்கத்தில் இருக்கிறார். அப்பொழுது அந்த சத்தம் வருது. உடனே அந்த சத்தத்தை ஆவியானவர் பயன்படுத்தினார், எக்காலத்தை போல மாற்றினார். அந்த சத்தத்தை அவர் கேட்ட உடனே வேகமாக அந்த குடித்து கொண்டிருக்க டீயையும் போட்டுட்டு தடன்னு ஒடியாந்து ஒரு 20 படிகள், முதல் மாடியில் அந்த வீடு, தடன்னு அந்த படியை இறங்கி வேகமாய் போய் கொண்டிருக்கிற அந்த பஸ்ஸில் துரத்தி போய் அந்த பஸ்ஸை பிடித்தார், விலகி ஓடினார். இன்றைக்கு பெரிய சபைக்கு தலைவராக அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ராஜா யோசேப்பின் அழகில் பிரியப்பட வேண்டுமானால், யோசேப்பினுடைய அழகு அவனுடைய அழகான ரூபத்திலும் தோற்றத்திலும் முகத்திலும் இல்லை, அவனுக்கு இருக்கிற திறமையிலும் தாளந்துகளிலும் இல்லை, அவன் மேல் இருக்கிற வரங்களின் மேல் அல்ல. ராஜா அவனுக்குள் இருக்கிற பரிசுத்தத்தின் மேலே பிரியப்படுகிறவராக இருக்கிறார். ஆமென். வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 96ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது விடுங்க. அரச குமாரத்திகள் ஓப்பீரின் தங்கத்தோடு கூட தங்களை அலங்கரித்து கொண்டு ராஜாவுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறதை காட்டிலும் வேதம் சொல்லுகிறது, ஒரு பரிசுத்த அலங்காரத்தோடு கூட நமது கர்த்தராகிய தேவனுடைய வலது பார்சத்தில் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ஒரு இருக்கையிலே நான் உட்கார வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு எனக்கு உங்களுக்கும் தேவை பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. 2வது காரியத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். வேகமாக நம்ம கடகடன் பார்த்து நம்ம முடிப்போம். வாசிப்போம். ரூத்தின் புஸ்தகம் வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். பெத்லகேமிலிருந்து புறப்பட்டு வந்த நகோமி என்கிற ஒருத்தி தன் வாழ்க்கையில தன் கணவனை இழந்து தன் 2 ஆண் பிள்ளைகளையும் இழந்து விட்டார். விதவியான தன்னுடைய 2 மருமகள்களையும் மோவாப் தேசத்தில் வைத்திருக்கிறார். இப்போ அவளுக்கு தன்னுடைய சொந்த தேசமாகிய இஸ்ரவேலில் இருக்கிற பெத்லகேமுக்கு போக வேண்டும் என்கிற விருப்பம் வருகிறது. அப்படி அவள் போவதற்கு தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது ஓர்பால் என்கிற மருமகள் நகோமியினுடைய மாமியாருடைய முகத்தில் முத்தமிட்டு போனாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அதான் ரூத்தை குறித்து வேதம் காண்பிக்கிற முதல் காரியம். அவள் வெறும் முத்தமிட மாத்திரம் செய்யலை, நகோமியை பற்றி கொள்ளுகிறவளாக இருந்தாள். இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய சபையில் ஆண்டவரை முத்தமிடுகிறார்கள். ஆமென். ஆண்டவருக்கென்று தசமபாகத்தை நல்ல குவாலிட்டி ஆஃப் மணியை கொண்டாந்து அல்லது ஏதோ ஒன்றை குவாலிட்டியாக நல்ல குவான்டிட்டியில் கொண்டாந்து கொடுக்குறாங்க, அல்லது நன்றாக கர்த்தரை ஆராதிப்பதை போல காண்பித்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அநேகர் இப்படிலாம் செய்து தேவனை முத்தமிடுகிற ஸ்தானத்தோடு நின்று விடுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். முத்தமிடுகிற கூட்டம் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது, ஆனால் பற்றி கொள்ளுகிற கூட்டமோ குறைவாக இருக்குது.
ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு சர்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்ல ஆக்டிவிட்டீஸ் தெரியும். வெள்ளை உடுப்பா அதை டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணி அழகாக அயன் பண்ணி பேட்ச் குத்தி போட்டுட்டு வருவதற்கு எல்லாருக்கும் விருப்பம் உண்டு. கீபோர்டு வாசிக்க சொன்னீங்கன்னா பையன் அழகாக கீபோர்டு வாசிப்பான். கிட்டார் வாசிக்க சொன்னீங்கன்னா கிட்டார் வாசிப்பான். பாட்டு பாட சொல்கிறீங்களா அற்புதமாக பாட்டு பாடும். எம்சி பண்ண சொன்னீங்கன்னா நல்லா செய்வான், எல்லாம் செய்வான். விசுவாசிக்குரிய எல்லாமே அவனுக்கு இருக்கும். ஆனால் சபையை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் அது வரைக்கும் அவன் தேவனை வெறுமனே முத்தமிட்டு கொண்டிருக்கிறான் என்பதை மாத்திரம்தான் நீங்கள் பார்க்க முடியும். சபையினுடைய வளாகத்தை விட்டு வெளியே போனதுக்கு பிற்பாடு அவன் வேறு மனுஷனாக மாறிடுவான். அவன் தேவனை பற்றி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை இருக்காது அவனுக்கு. ஆமென். சபைக்குள்ளே மாத்திரம் அவன் பரிசுத்தவான். சபைக்குள்ளே மாத்திரம் தேவனை முத்தமிடுகிற, ஆராதிக்கிற, தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு மனுஷன். ஆனால் சபைக்கு வெளியே போய்விட்ட பின்போ அவன் தேவனை பற்றி கொள்ளுகிறதிலே அவனுக்கு உறுதியற்றவனாக இருப்பான். ரூத்தை போன்ற விசுவாசிகளை கர்த்தர் இந்த நாட்களிலே தேடுகிறார். ஆனால் இன்றைக்கு ஓர்பாலை போன்ற விசுவாசிகளினால் சபை நிறைந்திருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமென். இங்கே வேதம் சொல்லுகிறது 16ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நான் வருவேன், நீர் தங்குகிற இடத்தில் நான் தங்குவேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆமென். இந்த கமிட்மெண்ட், அந்த அர்ப்பணிப்பு, அந்த உறுதி தேவன் அவர்களை உயர்த்துகிறது. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்காக எவ்வளவு உறுதியாக நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையை சில ஹைட்ஸுக்கு கொண்டு போகும். ஆமென். ஆண்டவர் என்னை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நானும் நீங்களும் உயர்த்த வேண்டுமானால் வெறுமனே ஆண்டவரை ஆராதிச்சுட்டு காணிக்கை செலுத்தி தசமாக செலுத்திவிட்டு மேலோட்டமாக ஒரு கிறிஸ்டியன் ஆக்டிவிட்டியில் இருந்துட்டு ஒரு ரிலீஜியஸ் ப்ராக்டிஸில் இருந்துட்டு நம்முடைய லைஃப்பை நாம் நடத்தி கொண்டிருக்கிறதுல நாம் கவனம் செலுத்தி கொண்டிருப்போமானால் தோல்வி அடைவோம், தோற்று போவோம், ஏமாந்து போவோம். ஆனால் இங்கே ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே வரா. என்ன சொல்கிறா? நகோமியே, நான் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து நீ என்னிடத்தில் பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கெல்லாம் நானும் வருவேன். நீ தங்குகிற இடம் எங்கோ அங்கே நான் தங்குவேன். நீர் யாரை என் ஜனம் என்று காண்பிக்கிறீரோ அந்த என் ஜனமாக இருக்கும். நீர் வணங்குகிற தேவன் தான் என்னுடைய தேவனாக இருப்பார். ஒரு மோவாபிய ஸ்திரீ சொன்னான். ஆமே. அதோட நிறுத்திடல. 17ஆம் வசனம். நீ மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவே. மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால், மரணமே அல்லாமல் வேறொன்றும் உன்னை விட்டு என்னை பிரிப்பதில்லை. மரணம் அடைகிற இடத்தில் நானும் மரணம் அடைவேன். ஒரு கல்யாணத்தில் போதகர் மணவாளனை பார்த்து மணவாட்டியை பார்த்து இதை தான் கேட்பார். மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து வாழ்விலும் தாழ்விலும் ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தையில் நம்முடைய திருமணங்கள் இணைக்கப்பட்டிருக்குது. வெளியில் போட்டிருக்கிற தாலியில் இல்லை, கையில் போடுற மோதிரத்தில் இல்லை. அதெல்லாம் இதெல்லாம் வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான். ஆனால் எங்கே அந்த கவனன்ட்டு, எங்கே வேத வசனத்தினால் வருகிற உடன்படிக்கை, அங்கே தேவனோடு கூட அந்த மணமகனும் மணப்பெண்ணும் ஒரு உடன்படிக்கை பண்ணி தங்களை இணைத்துக் கொள்ளுகிறதுல உண்மையாக இருப்பார்களானால் அந்த உடன்படிக்கையின் திருமணம் ஒரு நாள் முடியாது. ஆமென். பேசுறது உங்களுக்கு விளங்குதா? இங்கே சொல்கிறான், மரணம் மட்டும், மரணம் தான் உன்னை பிரிக்கும், என்னை பிரிக்கும். அது வரைக்கும் எதுவும் என்னை பிரிக்காது. ரூத்தோட கமிட்மெண்ட்டு பாருங்க. ஆண்டவருக்கும் எனக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய கமிட்மெண்ட், அர்ப்பணிப்பு, அப்படிப்பட்ட ஒரு பிணைப்பில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இஸ்ரவேல் அப்படி இருக்க வேண்டும், யூதா அப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்த்தார். ஆனால் இஸ்ரவேலும் யூதாவும் அப்பொழுது தேவனுடைய உடன்படிக்கையை உடைத்து விட்டு அந்த தேவனுடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணி வெளியே போனுச்சு. சபையும் அப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அப்பொழுது சபையும் தேவனுடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை விட்டு மீறி நடந்து கொண்டே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நகோமியை பார்த்து ரூத்து சொன்னான், மரணம் மட்டும் நம்மை ஒன்றும் பிரிப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் காண்பிக்கிற கமிட்மெண்ட்டு, ஆண்டவருக்கு முன்னாடி நாம் கொடுக்கிற கமிட்மெண்ட்ஸ்,
நாம் வைக்கிற அர்ப்பணிப்பு அதுதான் நம்முடைய வாழ்க்கையை உயரங்களுக்கு தூக்கி செல்கிறது. ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆண்டவருக்கு முன்பதாக ரூத்து மணவாளன் யாருன்னே தெரியாது. ஒரு போவாசை பார்க்க போறா அப்படின்றது ரூத்துக்கு தெரியாது. ஒரு போவாசின் இடத்துல போய் தான் நான் ரூத்தை கொண்டு போய் கையில் கொடுக்க போறேன்றதுக்கான திட்டத்தையும் நகோமி மோவாப் தேசத்திலிருந்து போகிற வரைக்கும் மனசில் கொண்டு போகலை. மோவாப் தேசத்துக்கு புறப்பட்டு போகிறாங்க. போகும்போது வறுமை, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, பொறுக்கி தான் சாப்பிடணும். தற்செயலாய் கோதுமை விளைந்திருக்கும் வயல் நிலம், போவாசினுடைய வயல் நிலத்தில் உபாகமத்தின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை போல பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுகிற போவாஸ் பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து வயல் ஓரத்தில் விளைந்திருக்கக்கூடிய தானியங்களை எல்லாம் ஏழைகளுக்கு விட்டுவிடுவது பிரமாணத்தினுடைய போதனை சட்டம். அதன் அடிப்படையிலே அறுப்பறுக்கிறவர்கள் அறுத்துக்கிட்டே போகிறாங்க, ஓரத்தில் இருக்கிறவைகளை எல்லாம் விட்டுடுறாங்க. இந்த ஓரத்தில் இருக்கிறவைகளை எல்லாம் அறுத்து கொள்ளவும், கீழே சிந்துகிறவைகளை பொறுக்கி சாப்பிடவும், அதை தன் பசிக்கும் தன்னுடைய மாமியாருடைய பசிக்கும் எடுத்துக்கொண்டு போவதற்கு இந்த ரூத் ஒவ்வொரு நாளும் போவாசினுடைய வயல் நிலத்திற்கு போய் கொண்டிருந்தாள். ஆமென். எப்படி பாருங்க, சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தற்செயலாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஏன் இது நடக்குது நமக்கு தெரியாது. அதை தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன் நடத்துகிறார்? தேவன் அதை நடத்துவதற்கு எது காரணமாக இருக்குதுன்னா, அந்த ரூத்தினுடைய கமிட்மெண்ட், ரூத்தினுடைய கன்ஃபெஷன், ரூத்து சொன்ன அந்த அர்ப்பணிப்பின் வார்த்தை, உன் தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீ மரணம் எங்கு அடைகிறாயோ அதே இடத்துல நான் மரணம் அடைவன், மரணம் தவிர உன்னை என்னை பிரிப்பதில்லை. இப்போ என்ன நடக்குது பாருங்க, வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அதற்கு போவாஸ் பிரயோத்திரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் மாமியாருக்காக நீ செய்தது, உன் தகப்பன் வீட்டையும் உன் தாய் வீட்டையும் உன் ஜன்ம தேசத்தையும் நீ விட்டு வந்தது, இவைகளெல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. இன்னொரு இடத்துல சொல்லுவார், நீ பேலியாளின் பிள்ளைகளிடத்தில் மற்ற ஆண்களிடத்தில் நீ போகாமல் நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ கமிட் பண்ண அப்படின்ற ஒரு இடத்துல சொல்லுவார். அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் நீ நடந்ததெல்லாம் எனக்கு தெரிவிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு 12ஆம் வசனம் என்ன சொல்லுவார் தெரியுமா? போவாசு, உன் செய்கைக்கு பலனை, உன் செய்கைக்கு தக்க பலனை, உன் அர்ப்பணிப்புக்கு தக்க செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். கிடைப்பதாக என்றான். அந்த நிமிஷம் வரைக்கும் போவாசுக்கு தெரியாது இவள் தான் என்னுடைய மனவாட்டியாக போறாள். நகோமிக்கு தெரியாது, ரூத்துக்கு தெரியாது, போவாசுக்கு தெரியாது. ஆனால் தேவனுக்கு தெரியும். என்ன ஃபியூச்சரில் நடக்க போது உங்களுக்கு தெரியாது, உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாது, உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் பரலோகம் ஒன்றை திட்டமிட்டு வைத்திருக்கிறது. ஆமென். டிவைன் பிளான் இருக்குது எப்பொழுதுமே. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே என்ன நடக்கிறது என்றால், வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் போவாசினுடைய மனைவியாக ரூத்தை மாற்றினார். இந்த போவாஸ் யாரு? போவாஸ் யாரு? தாவீதுக்கு என்ன வேணும்? தாவீதுக்கு என்ன வேணும்? தாத்தா வேணும். தாவீதினுடைய அப்பா ஒரு சாதாரண ஆள் இல்லை. போவாஸ் சாதாரண ஆளா? நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டோம்? தாவீது ஆடு மேய்க்கிற ஆள். நம்ம தமிழ்நாட்டில், திருச்சியில், இந்தியாவில் ஆடு மேய்க்கிற கேட்டகரியை வச்சுக்கிட்டு தாவீது ஆடு மேய்க்கிறவங்க. ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான் அப்படி நம்ம சொல்கிறோம். ஆனால் போவாஸ் ஒரு பெரிய பணக்காரன், பயங்கரமான பணக்காரன். அவனுடைய சந்ததியில் வந்த அவருடைய மகன் ஈசாயும் பணக்காரன். தாவீதும் ஒரு நல்ல பணக்கார வீட்டு பையன். அவனுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஆடுகள். ஒரு வேத வல்லுநர் சொல்லுகிறார், தாவீதினுடைய வீட்டில் இருந்த அந்த டைப் ஆஃப் அல்லது அந்த பிரீட் இருக்குல்ல, அந்த ஜாதி ஆடுகள் வந்து விலை உயர்ந்த ஆடுகளை அவர்கள் வைத்திருந்தார்களாம். விலை உயர்ந்த ஆடுகள் வைத்திருந்தார்கள். அதை தான் இவன் மேய்த்துக்கிட்டு இருந்தான். ஆமென். நல்லா கவனிங்க.
கர்த்தர் இந்த மோவாப் தேசத்தில் பிறந்த ஒரு ஸ்திரீ இந்த ரூத்து. மோவாபியர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் அவர்களுடைய தோற்றம் அருவருக்கத்தக்க தோற்றம். லோத்தினுடைய ஒரு வித்து அவர்களுடைய தோற்றம் அசுத்தமானதும் அருவருக்கத்தக்கதுமாக இருந்ததனால் தேவன் ஒரு சாபத்தை விட்டிருந்தார். ஒரு விளக்கு அவர்கள் சபைக்குள்ளே வரக்கூடாது என்று சொல்லி வைத்திருந்தார். அந்த மோவாப் அட்டவணையில் இருந்த அந்த இனத்தால் ஆகிய ஒருத்தியை கர்த்தர் தாவீதின் அட்டவணைக்குள்ளே கொண்டு வந்து, அந்த தாவீதினுடைய அட்டவணையில் இருக்கிற கிறிஸ்துவனுடைய அட்டவணைக்குள்ளே கர்த்தர் ரூத்தை கொண்டு வந்ததற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? மோவாப் தேசத்திலிருந்து அவள் இந்த பெரிய உயர்வுக்கு, இந்த ஸ்லாக்கியத்திற்கு, அந்த மனவாட்டினுடைய அந்தஸ்துக்கு வந்ததற்கு காரணம் ரூத்தினுடைய அர்ப்பணிப்பு. நீங்களும் நானும் பெரிய மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு ஒரு மணவாட்டியாக இருப்பதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறோம். நம்ம கமிட்மெண்ட் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, நீர் என்னுடைய தேவன், நான் உம்முடைய ஜனம், நீர் என்னுடைய தகப்பன், நான் உம்முடைய குமாரன் குமாரத்தி, நீர் எங்கள் நடுவிலே விளாவுகிறவர். ஆண்டவரே, நீர் எங்கே இருக்கிறீரோ நானும் அங்கே இருப்பேன், மரண பரியந்தம் உமக்கு பின் செல்லுவேன். ஒரு நாள் இந்த உலகத்திற்கு பின்னாடி நான் போக மாட்டேன். கொல்லிமலை என்கிற பகுதியில் ஒரு ஊழியக்காரர் ஊழியத்தை 85 ஆண்டுகளுக்கு மேலாக செய்து எலியாஸ் என்பவர் மரித்து போயிட்டார். கொல்லிமலை, சேரவராயன் ஹில்ஸு, கல்வராயன் மலை, இதை சுற்றிலாம் அவர் ஊழியம் செஞ்சுருக்கிறார். அவருடைய இடத்துல நாங்கள் ஊழியம் செய்தோம். அங்கே ஊழியக்காரங்க கூட்டத்துக்கு நான் பேசினேன். அங்கே ஒரு பில்டிங்க்கு வெளியில் ஒரு கல்வெட்டு வெட்டப்பட்டிருந்தது. அவர் அன்றைக்கி இருந்தார், உயிரோடு இருந்தார். ஆனால் அவர் வெளியில் ஊழியத்துக்கு போயிட்டார், அவரை பார்க்க முடியல. அவருக்கு என்ன போட்டிருந்தாங்க தெரியுமா? அவருக்கு என்ன பட்ட பேர் போட்டிருந்தாங்க தெரியுமா? தி யோக் மேன், நுகத்தை சுமக்கும் மனிதன். தி யோக் மேன், கர்த்தருடைய நுகத்தை சுமக்கும் மனிதன். நானும் நீங்களும் மனவாட்டியாக இருக்கணும்னா எனக்கும் உங்களுக்கும் ஒரு நுகம் பூட்டப்பட்டிருக்குது. ஒரு நுகம் நமக்கு மேலாக வைக்கப்பட்டிருக்கு. நம்மளை கர்த்தர் நுகத்தை பூட்டி தான் நம்மளை கொண்டாந்து மனவாட்டியாக மாற்றுறாரு. ஆமென். மனவாட்டியே, உன் தகப்பனுடைய வீட்டை மறந்து விடு, உன் ஜனத்தையும் இனத்தையும் மறந்து விடு, ராஜா உன் அழகில் பிரியப்படுவா. நீங்கள் மறக்க வேண்டியதெல்லாம் மறக்கணும். பழைய வாழ்க்கையினுடைய காரியங்களெல்லாம் மறக்கணும். நான்லாம் எப்படி இருந்தேன் தெரியுமா? நானும் எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தேன் தெரியுமா? நானும் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தேன் தெரியுமா? எங்கள் வீட்டெல்லாம் எப்படி தெரியுமா? இப்படி எதுவுமே சொல்லாமல், ஆண்டவரே, ராஜாவே, என் அழகில், என் உள்ளான மனிதனுடைய பலத்தில், என் பரிசுத்தத்தின் அலங்காரத்தில், என்னுடைய அர்ப்பணிப்பில் என் மேலே நீர் ஒரு நுகத்தை பூட்டுகிறீராமே. மத்தேயு 11ஆம் அதிகாரத்தினுடைய 29, 30 வசனங்கள் அப்படி தானே சொல்லுது. என் நுகத்தை ஏற்றுக்கொள், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. ஆண்டவர் நம்மளை அப்படியே, அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்து நிமித்தம் நான் கட்டப்பட்டிருக்கிறேன். ஆமென். ஆண்டவர் பவுலை அப்படி தன்னுடைய அன்பின் கயிறுகளினாலே கட்டியிருந்தார். சகோதரி, சகோதரா, உங்களை என்னையும் கர்த்தர் கட்டி வைத்திருக்கிறார் தன்னுடைய அன்பினாலே. நாம் அவருடைய அன்பின் கட்டப்பட்டிருக்கிறதுனால தான் பிசாசு நம்மளை தொடுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பிசாசுகள் வந்து நம்மளை சுற்றிட்டு இருக்கு. இரவின் பயங்கரம் அங்கே ஓடுது. பில்லி சூனியங்கள் ஏவப்பட்டுக்கிட்டே இருக்குது, அங்கே இங்கும் போய்கிட்டு இருக்குது. இருளின் அதிகாரங்கள் நடந்து திரியுது. உங்களுக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை. இஸ்ரவேலை காப்பவர் தூங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை. அவருடைய செட்டையின் கீழே நீங்கள் வந்திருக்கிறீங்க. அவைகள் எவ்வளவு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறவைகள், இருளின் வல்லமைகள் உங்களுக்கு விரோதமாக போனாலும் நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குறீங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரி ஜெபிக்க வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, என் காதில் நிறைய சத்தம் கேட்குது. போன வாட்டி ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு நான் வந்தேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ எனக்கு நல்ல தாகம், ஜெபிக்கணும்னு எனக்கு தாகமாக இருக்குது. ஆனால் என் காதில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. இரவு நேரம் பயங்கரமான சத்தங்கள் கேட்குது அப்படின்லாம் சொன்னாங்க. அவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணி சில ஆலோசனை கொடுத்தேன். நான் சொன்னேன், இருளின் சத்தம் ஒரு நாளும் நமக்கு கேட்க வேணாம். இருளின் அசைவுகள் ஒரு நாளும் நம்ம விரும்ப வேணாம். இருளுக்கு கண்கள் திறக்கப்பட வேணாம். அசுத்த ஆவிகளின் கிரியைகளை பார்க்கும்படி நம்முடைய கண்கள் திறக்க வேணாம்.
பரலோகத்தின் மேன்மைகளை காணும் கண்கள் திறக்கட்டும். சில பேர் வந்து ஜெபத்துக்கு வருவாங்க, சொல்லுவாங்க இந்த சொப்பனம் வருது, அந்த சொப்பனம் வருது. சொப்பனத்திலேயே குழம்பி கலங்கி போனவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன், ஆலோசனை கொடுத்துருக்கேன், ஜெபிச்சிருக்கேன். அவங்கள்ட்ட நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், இரவில் நீ சொப்பனெல்லாம் காண வேணாம், இயேசுவை நீ பார்க்க வேணாம். இரவு நீ தூங்குவதற்கென்று கர்த்தர் நியமித்திருக்கிற ஒரு இரவு, நல்லா தூங்கு நீ, அது போதும். ஆமென். நீ ரெஸ்ட் எடுத்து எந்திரிச்சினா போதும். அதை விட்டு இயேசுவை பார்க்கணும், பரலோகத்தை பார்க்கணும், சிங்காசனத்தை பார்க்கணும், எதையாவது ஒன்றை யோசிச்சுக்கிட்டு முழிச்சு இருந்துக்கிட்டு அப்புறம் பிரச்சனையாகி அப்புறம் பிசாசு கண்ணுக்கு தெரியுது, ஏவல் தெரியுது, மாந்திரிகம் தெரியுது, கயிறா தெரியுது, அம்மா பல்லா தெரியுது, முடியா தெரியுது, எதையோ சொல்லுவாங்க. ஆனால் தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல நான் அப்படியே படுத்திருக்கிறேன். கர்த்தர் அவருடைய சட்டையை மேலே விரித்து உங்கள் மேலே விரித்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அந்த சட்டையிலிருந்து தேவ பிரசனம், தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இறங்கி கொண்டே இருக்குது. நிறைவான பலன்கள் உங்கள் மேலே இறங்கி கொண்டே இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்குள்ளே நீங்கள் கமிட் பண்ணி உங்களை அர்ப்பணிச்சிருக்கிறதுனால அவருடைய கட்டில் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். வசனம் சொல்லுது, அவருடைய கட்டில் நானும் நீங்களும் கட்டப்பட்டிருக்கிறோம். அதனால் அந்த கட்டை அவிழ்ப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த மாந்திரிகத்துக்கும் எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை, எந்த அதிகாரமும் கொடுக்கப்படலை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம்.